ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி தங்க அழகாக அமைதியாக தூங்கிட்டு இருந்தான். திடீர்னு நர்ஸ் வந்து குழந்தைக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும், அது போக தோல் ஊசியெல்லாம் போடணும், கீழே எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஊசி போட்டாலே வலி தாங்காமல் ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். அந்த பிஞ்சு கையில் பிளட் எடுக்க போகிறாங்களா, ஊசி போட போகிறாங்களான்னு நினைக்கும் போதே ஒரே அழுகையாக வந்துச்சு. ஊசி போடும்போது ரொம்ப அழுதானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நடக்கவே முடியலனாலும் பரவாயில்ல, ரொம்ப மெதுவாக கஷ்டப்பட்டு அவன் ஊசி போட்ட இடத்துக்கு நானும் போயிருந்தேன். உடனே டாக்டர் என்னை பார்த்துட்டு, நீங்கள் ஏமா ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிறீங்க, அவங்க பேபி எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்களா, அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. என்னதான் அவங்க இருந்து பார்த்தாலும் நம்ம இருந்து பார்க்குற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்துட்டேன். கரெக்டாக ஹஸ்பண்டும் மெடிக்கல்லேருந்து சிரஞ்சு மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த ஊசியை பார்த்ததுமே இவ்வளோ பெரிய ஊசி அப்படின்னு சொல்லி எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. விஷாந்த் குட்டிக்கே தடுப்பூசி போட போகும்போதில் தேவமாதத்தான் அழைச்சிட்டு போவேன். ஏன்னா பயத்தில் நான் குழந்தை ஏதாவது ஷேக் பண்ணிட்டுன்னு என்ன பண்ணுறதுன்னு. உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி தடுப்பூசி போடும்போதெல்லாம் அம்மாவை கூட்டிகிட்டு போவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். குழந்தைக்கு பிளட் எடுத்ததுக்கப்புறம் பேண்டேஜ் போட்டு சுற்றி கொடுத்துருந்தாங்க. அதை பார்க்கும்போதே ரொம்ப அழுகையாக வந்துருந்துச்சு. எவ்வளோ தூரம் அழுதானோ அப்படின்னு சொல்லி நினச்சி. அப்புறம் நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.